லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 5 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. 5 மாடுகளில் ஒரு ஜெர்சி மாடுகள் இருக்கு. மீதி 4 மாடுகள் ஹெச்எஃப் மாடுகள். எல்லாமே அதிக கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள், ஓவர் சைஸான மாடுகளை தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு 2ஆம் ஈத்து நல்ல பியூர் பிரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. மாடு வந்து சுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல கலர் பேட்சில் அழகான முகலட்சணத்தில் ஒரு ஜெர்சி மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாம். தலையீத்துக்கு 18 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த 2ஆம் ஈத்துக்குலாம் 20 லிட்டர் கறவை திறன் தாராளமாக கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாட்டுக்கு ரொம்பவே டிமாண்ட் அதிகமாக இருக்கும். மாடு வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. மாட்டை வந்து மிஸ் பண்ணிடாமல் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கால் பண்ணி கேட்டு விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஓமலூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வேணும் அப்படின்னா உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு மாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து கேட்டு வாங்கிக்கோங்க. விற்பனையாளர் சொல்கிற விலையை வந்து சொல்லட்டும், நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக வந்து விற்பனையாளர் அனுசரித்து தருவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி கேட்டு விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஓவர் சைஸான ஹெச்எஃப் மாடுங்க. 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 9 மாத சனியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. தலை ஈத்துக்கே 27-28 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த ஈத்துக்கெல்லாம் ஒரு 32-33 லிட்டர் வரைக்கும் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து கறவை திறன் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் ஹெவி சைஸில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு. நல்ல போன் வெயிட்டு. 2ஆம் ஈத்து தான். சுழித்தவர் எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஓவர் சைஸில் மாடு வந்து தேடிட்டு இருக்கேன், எனக்கு வந்து மாடே வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. அந்த மாதிரி ஆளுங்க இந்த மாட்டை தாராளமாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஒரு 10 கண்ணுக்கு வச்சுக்கக்கூடிய மாடாகவும் இருக்கும். நல்ல போன் வெயிட், ரொம்பவும் ஹெவி சைஸான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்து மாடு. கண்டிப்பாக 30 லிட்டருக்கு மேலேயும் இந்த மாடு கறவை திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாக சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய மாடு அப்படின்னு சொல்லி பாருங்கள். வீட்டுக்கு ஒரு மாடு போதுங்க. ரொம்ப ஹெவி சைஸில் மாடு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்களாம் இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்கள் ஊர்லேயே இந்த மாடு தான் ரொம்பவும் ஹெவி சைஸான மாடாக வந்து இருக்குங்க. பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இது போன்ற குவாலிட்டியான மாடுகள் வந்து நம்ம லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து வீடியோ பாருங்கள். ஓவர் சைஸில் நல்ல ஹெவியான சைஸில் ரொம்பவும் குவாலிட்டியான மாடுன்னு சொல்லலாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு போடி முட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடு. 2ஆம் ஈத்துன்னு சொல்லியிருக்காங்க. கடைப்பல் முளைப்பு. 9 மாத சனியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். கறவை திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு 22-23 லிட்டருக்கு மேலே கறவை திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஓமலூரில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே ஒரே இடத்துல இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு. ஒரு 22-23 லிட்டருக்கு மேலே கறவை திறன் எடுத்து கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழித்தவரெலாம் எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத மாடுகள் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கலாம். நல்ல மடிவளம், காம்போலம், நல்ல அழகான முகலட்சணத்துலேயும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு. பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி கேட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு ஹெச்எஃப்ல விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு. மாடு இன்னைக்கு தான் வந்து கன்று போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. காலை கன்று வந்து போட்டிருக்குங்க. சொல்லி தவிர எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு. ஒரு 17 to 20 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சொல்லி தவிர எதுவும் கிடையாது. 2ஆம் ஈத்து மாடு. கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. காலை கன்று போட்டிருக்கு. இன்னைக்கு தான் அதுவும் காலை கன்று வந்து போட்டிருக்கு. ஒரு 17 to 20 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் வந்து எடுத்து கொடுக்கும். சொல்லி தவிர எதுவும் கிடையாது. கிளைமேட் கண்டிஷனுக்கும் அடாப்ட் ஆகிக்கும். ரெடி பாலோட மாடு வந்து வேணும், கன்று மாடு தான் வேணும் அப்படின்றவங்க இந்த மாட்டையும் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த மாடு நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு தான். பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம்.
நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடும் போடி முட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்து மாடு. கடைப்பல் முளைப்பு, 9 மாத சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு ஒரு 15 to 20 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் ஒரு 17 to 20 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் கொடுக்கும். சுழித்தவறு எதுவும் கிடையாது. கிளைமேட் கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகிக்கும். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். மிஷின் கறவைக்கு, கை கறவைக்கு, எல்லா விதமான கறவைக்கும் மாடு வந்து செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா மாடுகளுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர்ல இருந்தா விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பிரீட் குவாலிட்டியில, நல்ல சைஸ்ல, அதிக பட்ஜெட்லயும் வந்திருக்குங்க மாடு எல்லாமே. அதிகமான கறவைத்திறன்ல மாடு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றவங்க இந்த இடத்துக்கு நேரில் போய் பார்த்தோ இல்லை ஆன்லைன்லேயே பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். விற்பனையாளர் சொல்கிற விலையை சொல்லட்டும், நீங்கள் கால் பண்ணி கேட்டு விலையையும் கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.